ஹலோ வணக்கம் வந்தனம் நமஸ்காரம் நமஸ்தே. இன்னைக்கு நம்ம எங்க வீடியோ எடுக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம விழுப்புரம் மாவட்டத்தில் தாங்க வீடியோ எடுக்க வந்திருக்கோம். ஸோ திருவண்ணாமலை மாவட்டத்தில் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நேராக இங்கே வந்தனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இந்த டைம்ல தான் மக்கள்கிட்ட கோரிக்கை கேட்க போறோம். அவங்க யாருக்கு ஓட்டு போட போறாங்க, யாருக்கு ஆதரவு தர போறாங்கன்ற கேள்வி கேட்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ சொல்லுங்க ஏங்க திகமாக திருட்டு கேட்சிது பூரா பிராடு இது கஞ்சா மேட்டு கருப்பைப்பு கொள்ளை எல்லாமே திமுக தாங்க கோரணும். அது அண்ணா திமுக கிடையாது. சொல்லு எதுக்கு என்ன சொல்லு முக்கியமாக திமுக தான் காரணம். கொஞ்சம் 4000 கோடி நம்ம 4000 கோடி எங்கே என்ன பண்ணாமல் சொல்லு. அவன் கொள்ளாடிக்கு தான் ஆட்சி அமைச்சிடாமா திமுக. இப்போ மக்கள் எல்லாமே அவர் தானே தேர்ந்தெடுக்கிறாங்க. மக்கள் தேர்ந்தெடுக்க அவன் கொள்ளாடி தான் வச்சுக்கிறான். மக்கள் வருமானம் பூரா அவன் சொன்னடிக்கிறான். என்ன பண்ணிடுறான் சொல்லுவா. இப்போ நல்லாச்சு கொடுக்கறனால தான் மீண்டும் ஒரு நல்லாச்சு என்ன மீண்டும் ஒரு இது பூரா கொள்ளடிச்சு பூரா மக்கள் வருமானம் பூரா சொன்னடிக்கிறான். இலவச பஸ் நான் அம்மாவோட பஸ் அது சொல்லு. நாங்கள் அப்பா பணம் பஸ் அது இல்லை இலவசமாக பஸ் கொடுத்துருக்காரு. மாதம் 1000 யார் மக்களோட வருமானம் தான் இது சொல்ல. இலவசமானா சொல்ல இல்லை மாதம் 1000 ரூபா பணம் கொடுக்குறாரு. இல்லை மாதம் நான் வருமானம் மக்களோட வருமானம் தான் இது. நாங்கள் அம்மா அம்மாவோட பஸ் இது கரெக்டு தான் சொல்லு. திமுக சொல்ல. சரி, இப்போ எடப்பாடியே ஆட்சி கொண்டாருன்னா உங்களோட கோரிக்கை என்னவா இருக்கும்? எடப்பாடி வந்தால் நல்லா இருக்கும் உண்மையாக நல்லா. என்ன மாற்றங்கள் கொண்டு வந்து என்ன மாற்றம்? ஏங்க ஒரு பணம் காயின் கொடுத்தாரு, அதுவும் கொடுத்தா அதையும் கட் பண்ணிட்டான். மாசமா பணம் அதுவும் கொடுத்தா அதையும் கட் பண்ணிட்டான். ஆமாம் சொல்ல. குழந்தை போதும் அதுவும் கட் பண்ணிட்டாங்க. தாலி தாங்க அதையும் கட் பண்ணிட்டாங்க. என்ன கொடுத்தாங்க சொல்ல. குழந்தை பிறந்தா அதுக்கான பெட் எல்லாமே பெட் கொடுத்தா அதையும் கட் பண்ணிட்டான் சொல்லு. லேப்டாப் ஸ்கூலு பசங்களை பீஸு எல்லாமே கட் பண்ணிட்டான் திமுக. என்ன ஆடுறாங்க சொல்லு. இல்லை இப்போ பசங்களுக்கு 1000 ரூபா மாதம் கொடுத்துட்டு இருக்காரு. எங்க 1000 ரூபா கொடுக்குறா நீ வராது. அவன் கட்சிக்காரன் தான் பார்த்து கொடுக்குறாங்க. கட்சிக்காரன் பார்த்தா அவன் கட்சிக்காரன் தான் பார்த்து கொடுக்குறாங்க. திமுக சொல்லு. பாட் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ சொல்லு. என்ன பண்ண திமுக சொல்ல. இல்லைங்க சரி, இப்போ இவ்வளோ குற்றச்சாட்டு சொல்றீங்க. ஆனால் மக்கள் மீண்டும் ஸ்டாலினையே தான் வேணும்னு சொல்றாங்க. ஸ்டாலின் மக்களை வெறுத்து போச்சு. மக்களே வெறுத்து போச்சு. என்ன சொல்லு. இல்லை இப்போ எடப்பாடி ஏன் சப்போர்ட் பண்ண முடியாதுன்னா எடப்பாடி வந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும். அதான் இல்லை பிஜேபி கூட கூட்டணி வைக்கிறனால பிஜேபி வந்தாலும் அந்த ஊழல் நிலம் கண்டுபிடிக்கல. இல்லைன்னா சுத்தம் 20 சொந்த எடுத்துருவோம். அப்போ திமுக கட்சி 75 வருஷங்கள் ஆண்ட கட்சி. ஆமாம், விசாவை பார்த்து, எமர்ஜென்சியை பார்த்து, இந்திரா காந்தியை பார்த்தது, நேருவை பார்த்தது, காமராஜா பார்த்தது, ஜெயலலிதாவை பார்த்தது, இத்தனை கட்சியும் பார்த்து அனுபவம். கேப்டன் ஐயா பார்த்தது. கேப்டன் ஐயா கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு அவர் அமெரிக்கா போய் வைத்தியத்தை பண்ணிட்டு வந்தோடனே கலைஞர் கல்லறையில் உந்து கண்ணீர் வடித்து அழுதார். யார்? கேப்டன் ஹேமலதா. அந்த மாதிரி சொல்லிடுங்க. இதான் எங்கள் பிராண்டு அப்படின்னு சொல்லிடுங்க. இதான் எங்கள் பிராண்டு. மழை எங்கெங்கே பெய்தோ, எந்தெந்த இடத்துல தண்ணி விழுதோ அந்தந்த இடத்துல சாரத்தை பெறுது. அப்போ மழைத்து யார்? சூரியன் தான். அந்த சூரியன் எந்த இடத்துல உள்ள அது நல்ல ஆட்சியை தரும், நல்ல விலையை தரும். கரண்ட் பில் யாரும் அப்படி நான் சொல்கிறேன் மட்டும் சொல்லிடுங்க. சொல்லுங்க. நாங்கள் 75 வருஷ கால பிராண்டு யாராலையும் அழிக்க முடியாதுன்னு சொல்லி. 75 வருஷம் எந்த கொம்பனே அழிக்க முடியாது கடவுள் சக்தியை தவிர. ஓகே, அடுத்ததான் யார் சிஎம்? அடுத்து சிஎம் உச்சல் கண்ணி ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் தான். ஓகே, அப்படியே உதயநிதி என்ன சொல்லுவாங்க? திருட்டு போய் பாஜக ஆட்சி ஓட்டு திருடி வருது. அது வந்து வெரிஃபை பண்ணிக்குது கோர்ட்டில், ஹைகோர்ட்டு, உயர் கோர்ட்டில். அது இதாகிடுச்சுன்னா இப்போ என்னங்கய்யா, பீகாரில் எலெக்ஷன் நடந்து பார்த்தீங்களா? ஆமாம், அப்போ 10,000 ரூபா கொடுத்துருக்காங்க ஒரு ஓட்டுக்கு. ஆமாம், இப்போ டிஎம்கே வந்து 1000 ரூபா தான் கொடுக்குறாங்க. ஆமாம், மக்கள் எல்லாம் அதில் கொஞ்சம் வருத்தப்படுறாங்க. அதுக்கு என்ன பண்ணலாம்? பணம் கிடையாதுங்க. இதை கொடுத்துதாங்க நடக்குது கவர்மெண்ட்டு. இதை கொடுத்துதான் நடக்குது கவர்மெண்ட்டு. அன்புமணியை சொல்றாரு கடையை மூடுன்றாரு. மூடிட்டா எப்படி நிர்வாகம் படிச்சு எப்படி டிரைவர் கம்பெனி சம்பளம் தருது? பாத்தியெல்லாம் சம்பளம் எப்படி தர்றது? அப்போ குடியினாலதான் இப்போ இல்லை, வண்டி ஆள் தான் ஓடுது. அதனால தான் ஓடுது. வண்டி திடீர்னு நிறுத்த முடியாது. திடீர்னு நிறுத்தா என்ன ஆகிடும்? டாக்டர் என்ன சொல்கிறான்? குடிக்கிற நிறுத்தாக்கா நீ டக்குன்னு சீராக நிறுத்துன்றான். ஒரு சிறிய விலை மீண்டும் சந்திப்பு. இப்போ ஏங்க கேளுங்க, கேப்டன் மேலே எதுவுமே வாதுங்க. ஓகே, கேப்டன் மேலே கேப்டன் என்ன சொல்லுவாங்க? கேப்டன் நல்லா அரிமா நல்லா செஞ்சார் கேப்டன். ஆமாம், எடப்பாடி கூட சேர்ந்து நல்லா செஞ்சார் சொல்லு. என்ன தப்பு சொல்லுவாங்க? இப்போ இந்த திமுக இல்லை ஒரு பிரியாணி கெண்டி போட சொல்ல திமுகனா ஒன்றும் போட மாட்டான். இது பூரா சொல்லி தான் பார்ப்போம். இல்லைங்க, இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே இலவசமாக பஸ் கொடுத்துருக்காங்க. அம்மாவோட பணம் பஸ் இது சொல்லுங்க. அம்மாவோட பஸ் தான் மக்களோட வருமானங்க. அது கரெக்டாக, அது கரெக்டாக தான். ஆனால் மக்களுக்கு அது புரிய மாட்டாங்க. அதில் மக்களுக்கு வந்து ஒரு கோட்டு ஒரு பிரியாணி கொடுத்தா சரியா போச்சு. அதுதான் அடிமை. ஆமாம், எல்லாரும் அதுக்கு தான் அடிமை. அதுதான் அடிமை கொடுத்தா ஒரு பிரியாணி கோட்டு அவ்வளோதான். 200 ரூபாய்.
200 காசு 200 காசு கொடுத்த சரியா போச்சு 200 கொடுத்து பொம்மை இப்போ நீங்க சொல்லுங்க அடுத்ததா நாங்க வந்து எம்ஜிஆர் எங்க கேப்டன் எம்ஜிஆர் அடுத்தது கேப்டன் எங்க நம்ம எடப்பாடியா தான் முதலமைச்சரா வருவான்னு சொல்லுங்க. நம்ம எடப்பாடி நல்லா எவ்வளவு நல்லா இருக்கும். அதோட கேப்டன் சொல்லுங்க யாரு முதலமைச்சரா வருவாங்க அடுத்ததா? அடுத்து வந்து எனக்கு வந்து தெரிஞ்சிருக்க முதலமைச்சர்லாம் வச்சு கேப்டன் இது பிராமணன் தான் வரணும். எடப்பாடியா தான் வரணும். ஆமா ரெண்டுல ஒண்ணு அவ்வளவுதான். ஓகே பிஜேபி இல்ல எடப்பாடி அவ்வளவுதான். இல்ல திமுக பிராமணன் எவ்வளவு நல்லா இருக்கும். ஆனா திமுக வச்சு குட்டிச்சு அவரு சுத்தமா இன்னும் ஒண்ணுல இப்ப ஏரியா இப்போ இந்த கருப்பை நினைச்சு தாலிக்கு ஐயா இப்போ வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து துணை முதலமைச்சரா இருக்காரு. இது கொள்ளடி தாங்க பாக்குறேன். திருட்டு பையில ஒண்ணா நம்புறீங்க நீங்க வேற. இல்ல இப்ப அவரே முதலமைச்சர் வந்துறாரு. இது சொன்னது இது போற அந்த செலவு 4000 கோடி நான் எந்த பண்றேன் சொல்லு. இப்போ அடுத்தது அவர் தான் முதலமைச்சரா நிக்க போறாரு. அல்லது வேஸ்ட்டுங்க சுத்தமா வேஸ்ட்டுங்க. சொல்லுங்க என்ன பண்ண சொல்லு. என்ன மக்களுக்கு என்ன பண்ண சொல்லு. சரிங்க நன்றிங்க. இது ஒரு கொள்ளடி தான் மகள் சொன்ன மக்களோட வறுமை சொல்லி தான் பார்க்குறேன். ஒரு சிறியலைக்கு மீண்டும் சந்திப்போம். ஐயா இப்போ நீங்க உதயநிதி ஸ்டாலின் சேப்பாக்கம் தொகுதியை பாத்ரூம் லெட்டினும் கிளீனாக காந்தி தாத்தா இப்போ மழை வெள்ளத்தை கூட மழை வெள்ளத்தை அடைப்பெல்லாம் எடுக்கிறாரு. ஸ்டாலின் எடுக்கிறாரு. யாருமே இல்லை. கவர்னராக பாராட்டு. என் சர்வீஸில் இப்படி போன்ற ஒரு முதலமைச்சர் நான் பார்த்தீங்கன்னா 21 வருஷம் சொன்னார். யார்? கவர்னர் RN ரவி. அவருக்கே சம்பளம் தானே பிடிஆர் சொல்லிட்டாரு. 156 ஏக்கரில் உட்காந்துக்கிறாரு. நான் மந்திரியான உடனே அந்த ரவுண்டு 1 ஏக்கர் இடத்த மட்டும் மீதி எல்லாத்தையும் கொண்டு ஏழைப்பாய்லாம் அந்த 150 எல்லாருக்கும் 2 சென்ட் கொண்டு வீடு கட்டிடுறோம். மெட்ராஸை மாற்றி அமைச்சுக்கணும். ஒரு கேள்வி கேட்குறேன். சொல்லுங்க. ஓட்டு போட்ட நாம் எல்லாருமே தெருவில் தான் நின்றுருக்கிறோம். ஆனால் அரசியல்வாதிகள் எல்லாம் மிகப்பெரிய பணக்காரங்களாக இருக்கிறாங்க. ஆமாம். இப்போ என்ன பண்ணலாம் அதுக்கு? அதுக்கு என்ன பண்ணலனாக்கா வர்ற ஆட்சியில் அதுக்கு எல்லாத்தையும் அந்த 5 நிதி அமைச்சு வச்சுக்கிறாரு. IAS IPSல IAS அவங்க இது பண்ணி இதை சால்வ் பண்ணி அந்த 5 வருஷத்தை பணமே இல்லாத எடப்பாடி காலி போட்டு போட்டாரு. இவர் பணம் இல்லாத ஸ்டாலின் எல்லாத்தையுமே வச்சு நிர்வாகம் பண்ணிக்கிறாரு. நிர்வாகம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அந்த ஒரிசா மந்திரி ஒன்றிய வந்து எப்படின்னா இன்னொரு நிதி அமைச்சர் பேர் அவர் ஒரிசா மந்திரி கல்வி அமைச்சர். அவர் நிதியே தரல. 2000 கோடி நிதியை ஸ்டாலின் போட்டு செய்கிறார். போட்டு அவர் சொந்த பணத்தை போட்டு செய்கிறார். அப்போ எல்லாம் எங்கே போகுது? 4000 கோடி பணம் போட்டு செய்கிறாருன்னா பெரிய விஷயம் தான். 4000 கோடி இப்போ அடுப்பெல்லாம் எடுத்துக்கிறாரு. இது எனக்கு டெக்னிக்லாம் தெரியாது. ஒரு டாக்டரை வைத்து அறுத்து ஆப்ரேஷன் பண்ணுறான். இந்த கண்ணை நோண்டி ஆப்ரேஷன் பண்ணுறான். ஒரு அப்பாவுக்கு கண்ணு வெடி விருதுல 2 கண்ணும் போயிடுச்சு. இப்போ நாமக்கல் வந்து கிட்னிலாம் திருட நிறைய போகுதுங்க. அது கிட்னி கற்பனை எல்லாம் இருக்குது. அதே நெல்லுனாக்கா உண்மையின் இருக்கீங்க. நெல் உண்மையின் இருக்கா? நல்லதுன்னு இருந்தா கெட்டதுன்னு இருக்கும். ஆமா வேலை வாங்கி தரணும். நிறைய பேர் கையில பிச்சை எடுத்து போட்டு தான் சாப்பிட்றோம். மீனை அலசி போட்டு தான் சாப்பிட்றோம். அந்த மாதிரி நிறைய இருக்கும் குறைய இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். சரிங்க. ஒரு சிறியலைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ. இப்போ சொல்லுங்க. இப்போ வந்து டிஎம்கே ஆட்சியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஊழல் நடக்குது. வேலை வாய்ப்பு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா வந்து யங்ஸ்டருக்கெல்லாம் நிறைய வேலை வாய்ப்பு உருவாக்கி தருவோம்னு சொல்லி சொன்னாங்க. எல்லாம் சும்மா பேசுங்க. ஏன்னா சொல்லி ஓட்டு வாங்கணும். அவன் அவ்வளோதான். இப்போ வரை யாருக்கு வேலை வாய்ப்பு அதிகமாக எதுவும் போட்டு கொடுத்ததே கிடையாது. சொல்லி ஓட்டு வாங்கணும். இப்போ ஆட்சி கிட்ட நெருங்கிடுது. இப்போ டிஎன்பிசியில் பார்த்தீங்க அப்படின்னா வருஷத்துக்கு 6000 பேரோ 7000 பேரோ 10 பேர் கொடுக்க மாட்டாங்க. 10 பேர் கொடுக்க மாட்டாங்க. 10 பேர் கொடுக்க மாட்டாங்க. எவ்வளோ லஞ்சம் அதிகமாக 10 ரூபா தரானோ அவன் தான் கொடுப்பான் வேலை. போருமா? மக்கள் எவ்வளோ பெரிய மக்கள் கஷ்டப்படுது. அவன் கொடுக்கலாம் வேலை. அவன் ஆளு சாப்பாடு அவன் கட்சியை தான் கொடுப்பான் வேலை. ஓகேங்க. ஒரு சிறிய திமுக கட்சி பூரா ரொம்ப அரசியல் ஸ்டேஷன் அவனால தான் அடிமை. ஓகே. போலீஸ் ஸ்டேஷன் பூரா அவனால தான் அடிமை. ஓகேங்க. எவன் பணத்துக்கு அடிமைனா பூரா ஸ்டேஷன் பூரா அவனுக்கு தான் அடிமை. ஸ்டேஷன் கொத்த அடிமை தான் அவனுக்கு. சரிங்க. ஓகே. ரெட்டாளிக்கு போட போறேங்க. ரெட்டலிக்கு ஓட்டு போடுறீங்களா? ஆமாங்க. சரி. ஆமா நீங்க யாருக்கு ஓட்டு போடுறீங்க? விஜய்க்கு போட போறோம். விஜய்க்கு. ஆமா. நீங்க ரெட்டாள தான். நீங்க ரெட்டல. 2 பேரும் ரெட்டல. திமுகவில் வந்து விவசாயம் நல்லா இருக்குது. ஒன்றும் குறை கிடையாது. விவசாயம் நல்லா இருக்குது. மக்களுக்கு நல்லா சேவை செய்கிறாங்க. தப்பு கிடையாது. ஏழை எளிய மக்களுக்கும் ஓய்வுலாம் தராங்க. எந்த குறையும் இல்லை. ஓகே. அவ்வளோதான். அதனால இவனுங்க எல்லா அரசியல்வாதம் திருட்டு பசங்க முள்ள மாதிரியா இருக்காங்க. ஓரட்டும் பரவாயில்ல, கேட்கணும் அவனுங்க பேசட்டும். தெரியல. நம்முடைய உழைப்பை வாங்கி அவன் வந்து எந்த தொழில் செய்யறான்? பல கோடி, பல ஆயிரம் கோடி, பல லட்சம் கோடி சொத்து வச்சிருக்கான் வீட்டுல. ஏர் ஓட்டானா இல்ல ஏதாவது கவர்மெண்ட் எம்ப்ளாயா இல்ல வியாபாரம் பண்றானா இல்ல அவன் வந்து பெரிய நிலச்சி வாழ்ந்தாரா? மூப்பனார் மாதிரி 1000 ஏக்கர் 2000 ஏக்கர் நிலம் வச்சிருக்கான். எப்படி பணம் வருது? ஏழைங்களோட ரத்தத்தை உரியறானுங்க. அப்படியே ஒரு திட்டம் பண்ணாலும் திட்டம் ஒரு 500 ரூபா பண்ணா கூட சரிதான். ஒரு 500 ரூபாய்க்கு ஒரு திட்டம் பண்றானா அந்த திட்டம் வந்து 400 ரூபாய் இவ்வளோ சாடுறாங்க. 100 ரூபாய் அந்த திட்டத்தை ஏற்படுத்துறாங்க. அந்த பொண்ணு புண்ணியமில்லாத போகுது. இப்போ அந்த 4000 கோடி அந்த தண்ணி அதே மாதிரி தான் அதுவும். இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் தான். இது
எங்க ஒரு தடுப்பணை கட்டினானுங்க 9 கோடி 8 கோடி. வேலூர்ல கட்டினது. அதுவும் அது மாதிரி தான் எங்க ஊர்லயும் அது மாதிரி தான் விழுப்புரத்துலயே பக்கத்துல. இது மாதிரி ஒண்ணு கூட கிடையாதுங்க. இப்போ இது மாற்றம் என்னங்க பண்ணலாம்? யாரும் வந்து நல்லா இருக்கும். மாற்ற சட்டத்திட்டங்கள்லாம் எல்லாம் மாறணும். முதல் அடிப்படை என்னன்னா சட்டத்திட்டமே சரியில்லை. அதுக்கு இப்போ வேற தலைவர்கள் வந்தா தான் மாற்ற முடியும். தலைவர் இல்லை, நீங்க முதல் சர்வாதிகாரி வந்தா தான் இவனை மாற முடியும். இவ்வளவு மாற்றவே முடியாது இவங்களை. இவனுக்கு வந்து நம்ம இது மாதிரி இது ஆழம் விழுதுகள் மாதிரி இவனுக்கு வேறு ஊண்டி விட்டானுங்க. 100 வருஷம் 150 வருஷம் ஒரே கூட்டத்தில் விட மாட்டேன் இவனுக்கு எல்லாருமே. இவன் தான் வந்தா எனக்கு டிஎம்கே இல்ல ஏடிஎம்கே இல்ல கம்யூனிஸ்ட் இல்ல. ஓரளவுக்கு அந்த கம்யூனிஸ்ட் காரன் கொஞ்சம் மனம் சக்கடம் இருந்தானுங்க. காமராஜர் மாதிரியோ கக்கன் மாதிரியோ ராஜாஜி மாதிரி இவன் மாதிரிலாம் ஒரு பயம் கிடையாது. அவன் 2 வேட்டி வச்சிருந்தான், ஒரு செருப்பு வச்சிருந்தான். காமராஜர் இவன் ஒரு பாதி வளர்ச்சி வச்சிருக்கான் சென்னையில. ஒருத்தன் அவன் எந்தெந்த ஊர்ல இருக்கான அவன் 500 ஏக்கர் வச்சிருக்கான். ஒரு அங்கேயே ஸ்டே வாங்கிட்டானுங்க வாங்க கூடாதுன்னு. தமிழ்நாடு ஃபுல்லா எல்லாமே இருக்குங்க. அப்புறம் என்ன 124 கண்டில இது இருக்குதுன்றான். இது காலேஜ் இருக்குதுன்றான். அந்த எஸ்ஆர்எம் காலேஜுக்கு வித்துருவானு இவனு வந்து அதுக்கு மோடியாவே ஆள விட்டு போயிடலாம். மோடியாவது பேடி ஆகுது. அவனும் சரியில்லை. அவன் என்ன வாக்கு கொடுத்தான் நமக்கு? அவால பணத்தை நான் கோயிலே கொண்டு வரணும். இன்ன வரைக்கும் ஒரு பயம் இவன் இவ்வளவு கோடி வெளியே வச்சுக்கிறான், அவனுக்காக நம்ம கொடுத்துருக்கோம், அவனை கொண்டு வந்துருக்கிறோம் சொல்லு. எல்லாம் ஒரே தான். அந்த திருட்டு பையன் பெரிய திருட்டு பையன் சின்ன திருட்டு பையன், அவ்வளவுதான் கொஞ்சம் வித்தியாசம் மாட்டேங்க தான். சரி, நீ தெரு சாராய கடத்த இருந்து அவனை பாதி வயசுல ஜாவ அடிச்சு விட்டுட்டு அதுல வர்ற 50,000 1 லட்சம் கோடி வச்சுக்க நீ என்ன பண்ண போற? யாருக்காலாம் என்ன பலன் சொல்லுங்க. எங்க பக்கத்துல ஒரு ஊர் இருக்குது முத்தாமலையில 30 வயசுல ஒருத்தி கூட தாய் கிடையாது. பூரா குடிச்சு செத்து அவனுக்கு தெரியும். எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் தான் இது. எல்லாம் கொத்தனாருங்க அவனுங்க. முதல்ல சாராய கடையை ஒழிக்கணும். சட்டத்திட்டம் கடுமையா இருக்கணுங்க. இப்ப இந்த ஏன் கொலை பண்றான் வெளியே இருக்கிறான் எப்பத்தாலும். அதுக்கு எதுக்கு வக்கீலு கோர்ட்டு அதெல்லாம் தைரியமா செய்யறான். 10 கோலன்றான் 8 கோலன்றான். என்ன பணம் கோலடா இது? எதுடா ஒரு நீதிமன்றம் இருக்கு? சொல்லுங்க. உங்களுக்கு என்ன நியாயம் கிடைக்குது? இருக்கப்பட்டவனுக்கு ஒரு நியாயம், இல்லாதவனுக்கு ஒரு நியாயம், அரசியல்வாதிக்கு ஒரு நியாயம். அதான் நீங்க பாக்கணும். அதை இப்ப சொல்லுங்க. ஆனத்தூர்னாங்க. ஆனத்தூர்ல எங்க சந்தூர் தான் தலைவர். எங்க இந்த கட்சிக்காரர் எங்க இந்த திமுகவுக்கு நானும். சரிங்க. அப்ப அடுத்த வருஷம் யாரு சிஎம் வந்து நல்லா இருக்கும் தமிழ்நாடு? எங்க முக ஸ்டாலின். தான் வரணும். ஓகே. எனக்கு எங்க மாசம் 1500 பணம் அனுப்புறேன். ஓகே. அவர் அனுப்புனா எனக்கு நல்லா இருக்கும். ஓகே. நாங்க எங்க தெருவில் என்ன திமுக கோட்டைன்னு வச்சுக்கிறோம். திமுக கோட்டை. ஓகே. என்ன 200 ஓட்டு. அப்ப அந்த தெருவில் 200 தான் ஆரம்பிக்குது. 200 ஓட்டு. ஏன்னா அந்த தெருவில் ஆனத்தூர் பெரிய காலனி அது. என்ன விழுப்புரத்துல பெரிய காலனி அது. என்ன எங்க திமுக தான் நாங்க ஓட்டு வாக்கு. கேமரா சொல்லிருங்க. நாங்க 75 வருஷம் கட்சி எங்களை யாருனாலும் அசைக்க முடியாதுன்னு சொல்லுங்க. அதான் எந்த கொம்பனாலும் அசைக்க முடியாது. யாரு காலினியாவை. அதுக்கு அப்புறம் ஓட்டு போட்டீங்க? நாங்கள் டிவி கேட்குதான். எதனால டிவிக்கே சூஸ் பண்ணியிருக்கீங்க? யாருன்னா புது மாற்றம் வரணும் இல்லை அதுதான். ஓகே, நீங்கள் யார் ஓட் பண்ணீங்க? டிவிக்கு. நீங்கள் டிவிக்கே தான். டிவிக்கே தான். ஓகே, இப்போ டிவிக்கே ஆட்சி அமைச்சிட்டாருன்னா விஜய் அண்ணனே சிஎம் ஆயிட்டாருன்னா உங்களோட கோரிக்கை என்னவா இருக்கும்? கோரிக்கை ஒரு ஊருக்கு நலத்திட்டம் நிறைய இருக்குல்ல ப்ரோ, அது போல் நலத்திட்டங்களை ஒழுங்குபடுத்தணும். நலத்திட்டங்கள் செய்யணும். ஓகே, இப்போ யங்ஸ்டர்ஸ் படித்த இளைஞர்கள் வேலை இல்லாமல் இருக்காங்க. இங்கேருந்து பெண்களுக்கான பாதுகாப்பு கொண்டு பாதுகாப்பு. ஓகே, இப்போ வேலை இல்லாமல் இங்கே நம்ம தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க. வெளியில் போய் வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம தமிழ்நாட்டிலே வேலை வாய்ப்பு தர மாதிரி ஏற்பு தர மாதிரி. ஓகே, இப்போ இருக்க ஆட்சி எப்படி இருக்கு? இப்போ சரியில்லை ப்ரோ. ஓகே, 1000 ரூபாய் மாதம் தராங்க பெண்களுக்கு. இல்லை அதெல்லாம் சும்மா பேச்சுக்கெல்லாம் சொல்லிக்கலாம், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. காசை கொடுத்து ஏமாதான் சொல்கிறாங்க, அதுவே சும்மா தான். இப்போ அரசியல் வருது இல்லை, அந்த ஓட்டு டைமில் மட்டும்தான் அவங்க இறங்கி செய்கிறாங்க. மற்ற டைமில் செய்ய மாட்டேன்றாங்க, மக்களை கவனிக்க மாட்டேன்றாங்க, பார்க்க மாட்டேன்றாங்க, அந்தந்த ஊரில் வந்து பார்க்க மாட்டேன்றாங்க. அவ்வளோதான். எல்லோரும் வெள்ளத்தில் அப்படியே பார்த்துன்னு தான் இருக்கிறாங்க, மயிலையும் இருக்கிறாங்க. அவ்வளோதான். இப்போ யங்ஸ்டர்ஸ் எல்லாம் விஜய்க்கு சப்போர்ட் எங்க பண்றாங்க. சப்போர்ட் வந்து டிவிக்கு ஒன்லி தளபதி. அவங்க அப்பா அம்மா எல்லாம் டிஎம்கேன்னு போறாங்க. இல்ல, எங்க வீட்ல எல்லாருமே டிவிக்கே தான். ஓகே, லேட்டஸ்ட் ஓட் எல்லாம் விஜய்க்கு வரும்னு நினைக்கிறீங்களா? எல்லாருமே கன்ஃபார்ம் எல்லாருமே டிவிக்கே தான். ஓகே ஓகே ப்ரோ, தேங்க் யூ. சரிம்மா, நன்றிம்மா. ஓகே, நன்றிங்கம்மா. ஓகே ஓகே ஓகே, நன்றிங்கம்மா. நன்றி தேங்க்யூ. ஓகே மக்களே, ஒரு நல்ல வைப்ரேஷனோட இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒரு நல்ல வைப்ரேஷன் ஒரு அக்கா கொடுத்துட்டு போயிருந்தாங்க. பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் தான் எடுத்திருக்கான் கேமராமேனு. ரொம்ப அவன் சொதிப்பிட்டான். சரி ஓகே, சரி ஓகே. 4 மணி பேருக்கு விட்டுருங்க. விழுப்புரத்தில் பார்த்துக்கலாம் வாங்க. தம்பி, இப்படி தமிழ்நாட்டிலே அடிக்கடி நமக்கு வச்சுருக்காங்க நிறைய பேர். ரெடி, 1 ஓட்டு உங்கள் ஓட்டு யாரு பார்த்தலாம். உங்க விஜய்
அந்த அம்மா என்ன சொல்லிட்டு போனாங்க பார்த்தியா? 2வது விஜய். அது அவ்வளோ கிளியராக விழுந்திருக்குமா என்னன்னு தெரியல. ஆமாம், அதில் தான் எடுத்துக்கிறோம். அந்த அம்மா கவர் பண்ணிருத்தியா? ஸ்டாலின் ஐயா. ஸ்டாலின் அப்பான்னு சொல்லுங்க. ஸ்டாலின் அப்பா எத்தனை வீடியோவில் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸ்டாலின் ஐயா என்ன சொல்றீங்க? ஸ்டாலின் அப்பா. விஜய் அண்ணா 2 பேர் வராங்க. ஸ்டாலின் அப்பா. ஏன்னா விழுப்புரம் அது மாதிரி மாறிடுச்சு தம்பி. தேமுதிக என் தலைவனுக்கு ஒரு ஓட்டுறான். விஜய் அண்ணா தம்பி இது அந்த ஆசிரியர் எல்லாம் போராட்டி இருக்காங்க. அதுக்கு என்னது? போராட்டம் பண்ணிட்டு தான் ஒரு வேலையை வாங்கணும். போராட்டம் பண்ணிட்டே இருந்தா நம்மளாம் எப்பதான் ப்ரோ சந்தோஷமா வாழ்றது? போராட்டமே இல்லாம வாழ்க்கை எதுக்கு ப்ரோ? வாழ்க்கையே போராட்டமா தானே போயிட்டு இருக்குன்ற. அப்படியாப்பட்ட வாழ்க்கை எதுக்கு? நிம்மதியா இருந்தா நல்லா இருக்காது ப்ரோ. ஒரு அடி வேணும், தடங்கள் வேணும், பிரச்சனை வேணும். அப்பதான் ப்ரோ வாழ்க்கை நல்லா அது வாழ்க்கையில கஷ்டம் வந்தா அதை சமாளிச்சு போலாம். இங்க வாழ்றதே கஷ்டமா இருக்குது. அதான பிரச்சனை. அதையும் தாண்டி வரணும் ப்ரோ. அதையும் தாண்டி வரணும். அதையும் தாண்டி ஒரு இடத்துக்கு வந்தாங்கன்னா தான் நம்ம ஜெயிச்சிட்டோம்னு அர்த்தம். இப்போ போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்களே அவங்களுக்கான தீர்வு கிடைச்சிச்சுன்னா அவங்க ஜெயிச்சிட்டாங்களே. ஜெயிச்சிட்டாங்க. ஆனா போய் கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. அவங்க 1 மாசம் 1.5 மாசம் போராடிட்டு இருக்காங்க. அங்க ஒருத்தர் போய் இறந்துட்டாங்க. ஓகேவா? தூய்மை பன்னீர் போராட்டம் எதனாலலாம் தெரியல. அந்த நியூஸ் நான் வந்து ஃபுல்லா பார்க்கல. இறந்துருக்காங்க. அவங்களோட சமாதி வச்சு தான் இங்க போராடிட்டே இருந்திருக்காங்க. அவங்கள வந்து போராட்டம் எல்லாருமே குண்டா சேர்த்து கைது போராட்டம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அடிச்சு இழுத்துட்டு போய் ஜெயில போறாங்க. படிச்சு சொன்னேன், கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கன்னு கேட்டீங்களா? 3 பேர் போராடுறாங்க. ஆசிரியர், செவிலியர், தூய்மை. 3மே நம்ம தமிழ்நாட்டுக்கு முக்கியமான பொறுப்புல இருக்க வேண்டிய. ஒண்ணு சுத்தப்படுத்துறீங்க, ஒண்ணு நோயில காரணமே அந்த ஆசிரியர்கள் தான். ஆமா, ஒண்ணு நோயில இருந்து காப்பாத்துறீங்க, ஒண்ணு நோய் வராம நம்மள தடுக்கிறீங்க, இன்னொன்னு கத்து கொடுக்கறீங்க. குருநாதர் 3 பேருமே போராடிட்டு இருக்காங்கன்னா அப்ப நம்ம தமிழ்நாடு எப்படி இருக்கும் யோசிச்சு பாரு. ஆனா மீண்டும் எங்க அப்பா ஸ்டாலின் இப்பதான்டா வரணும்டா. எங்க ஸ்டாலின் எப்படி? சூரியனுக்கு தான் எங்க ஓட்டு. ஆமா, எங்க ஓட்டு சூரியனுக்கு தான். சூரியன் எந்த தமிழ்நாட்டுல பாத்தியா இல்லையா? டிஎம்கே விசஸ் ஏடிஎம்கே. அந்த வீடியோ பாருங்க, போட்டுருக்கோம். நம்ம பிளாஸ்டா இருக்கும் பாருங்க. ஆனா இருட்டா இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்க. 10 நிமிஷமா இருக்குது அந்த பயங்கர ஃபன் காத்துட்டு இருக்கு உங்களுக்கு. 2 பேத்துக்குள்ள சண்டை. நீ இதை பண்ணியா, நான் அதை பண்ண, நீ எல்லாம் பண்ணல, நான் தான் பண்ணேன்னு. வேற லெவல். விஜயண்ணா மறுபடியும் விஜயண்ணா 2026 விஜயண்ணா 2031 ஸ்டாலின் ஐயா. 31 உதயநிதி. அதுக்கப்புறம் 2031 உதயநிதி ஐயா. 2031 விஜயண்ணா. இப்ப பெண்கள் மாநாடு போட்டாங்க இல்ல பத்தி இல்ல? 2031 விஜய் எடப்பாடி ஐயா. பெண்கள் மாநாடு விஜயண்ணா. ஸ்டாலின் ஐயா விஜயண்ணா சீமானண்ணன், எங்க அண்ணன் சீமானண்ணன். நாம் தமிழர். எந்த ஒரு டிவைட் நடந்தாலும், எந்த ஒரு டிவைட் எடுத்தாலும் நாம் தமிழர் வந்து விஜய் மட்டும் தான் பேசுறாங்க. ஒரு 5 நிமிஷம் ஊருக்கு அவரே டிஎம்கே தொட்டுக்கிறாங்க. மீதி 1 மணி நேரம் ஃபுல்லாவே விஜய் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்றாங்க. எதனால ப்ரோ? சாட்டை ப்ரோ உங்களுக்காக இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் சாட்டை ப்ரோ கொள்கை எதிரி அப்படின்னு சொல்றீங்க இந்த 2 கட்சி. இதுக்கு முன்னாடி இவங்க 2 பத்தி தான் பேசிட்டு இருந்தீங்க. இப்போ இவங்க 2 பத்தி ஊருல மாதிரி தொட்டுக்கிறீங்க. இவரை மட்டும் ஏன் பேசுறீங்க? போலாம் பழக்கிறாங்க. ஆமா, கேட்டா இது பக்கா மாஸ் கட்சின்னு வேற சொல்றாங்க. பக்கா மாஸ் கட்சியா எழுதிட்டியா சீமானா? சாட்டை ப்ரோ வேற லெவல் ப்ரோ. ஸ்டாலின் ஐயா இல்ல. இப்ப அவங்க அவ்வளவு பேசுறாங்களா தம்பி? அண்ணா அவங்க எல்லாம் பணம் இல்லாமல இருக்கும். வெளிநாட்டுல இருந்து வருதான் ப்ரோ, கேள்விப்பட்டேன். நிதி வாங்குறாங்க ப்ரோ. ஒரு மீட்டிங்லயும் அது பணம் கலெக்ட் பண்றாங்க. ஏன்னா அது இவங்க எலெக்ஷன் ஒருத்தங்க பாக்கெட்ல எவ்வளவு எல்லாத்தையும் தூக்கி போட்டுறாங்க. 500 ரூபாய். அதெல்லாம் தமிழர்கள் கட்டுக்கட்டா எத்தனையோ மக்கள் உங்களுக்காக இருக்காங்க. சாட்டை ப்ரோ, சீமானா, விஜயண்ணா எழுதிட்டியா? விஜயம் போட்டியா? போறாரு ஸ்டாலின் ஐயா. இப்போ பொங்கல் பரிசு 1000 தருவீங்களா ப்ரோ? பொங்கல் பரிசா? ஆமா, அக்கௌண்ட் 5000 ரூபாய் போட்டுட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு கரும்பு, ஒரு அரிசி 1 கிலோ, பருப்பு 1 கிலோ. போன வருஷம் கொடுத்தாங்க ப்ரோ. போன வருஷம் என்ன கொடுத்தாங்க? இது அந்த என்னது பொங்கல் வெல்லம், கரும்பு, அப்புறம் மஞ்சள் பையில 3 திங்ஸ் போட்டு கொடுத்தாங்க. அந்த எள்ளு அதெல்லாம் போட்டு கொடுத்தாங்க. அதெல்லாம் போடல. கரும்பு இவ்வளோ பெரிய கரும்பு அவ்வளோதான். அவ்வளோ கொடுத்தாங்களா பெருசா? அவ்வளோ பெருசு கொடுத்துட்டாங்க. போதும் மக்களே. அவங்க எங்கேயும் மேலே தூக்கிட்டு அப்படியே கேமராவை எடப்படியா எழுதுங்க. கரும்பு வெல்லம் கொஞ்சம், அரிசி கொஞ்சம், பருப்பு அவ்வளோதான். 3 தான். அதுக்கு அந்த இதெல்லாம் கொடுக்கல. எடப்பாடியா கொடுத்தாரு தெரியுமா? எடப்பாடியா பணம் கொடுத்தாரு. 1000 ரூபாய் கொடுத்தாரு. அப்புறம் அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? 1000 ரூபாய்லாம் பத்தாது, 5000 ரூபாய் கொடுங்க. ஸ்டாலின் ஐயா சொன்னது. ஸ்டாலின் ஐயா வந்ததும் இந்த வருஷம் எதுவுமே தரல. அடுத்த வருஷமாவது நீங்க கேட்ட மாதிரி 5000 ரூபாய் தரீங்களான்னு பார்க்கலாம். அவர் தருவார். என்ன அவர் தருவார்? மாசம் 1000 ரூபாய் தராரு. சும்மாவா? இலவச பஸ் விட்டுருக்காரு. சும்மாவா? ஸ்டாலின் ஐயா எடப்பாடி ஐயா வராரு. புது வரலாறு. இங்க பாரு தம்பி, இதுதான் தம்பி நீ பண்ண வேலை. ஆளுக்கு இதுதாங்க அந்த உங்க பெரிய கேமரா வாங்க. இதுதான் இங்க பாருங்க, எல்லாம் ஒண்ணா டிக் பண்ணி போட்டாங்க. அந்த ஒரு கேங்கே வந்துருச்சு அப்படியே. இது மொத்தம் எத்தனை? ஸ்டாலின் ஐயா, பின்னாடி ஒரு எடப்பாடி ஐயா, இன்னொரு எடப்பாடி ஐயா. மொத்தம் 3 ஸ்டாலின் ஐயாவா? ஒரே ஒரு ஸ்டாலின் ஐயா தான். சரி. மொத்தம் 3 ஓட்டா? 2 எடப்பாடி ஐயா. 2 எடப்பாடி ஐயா. எடப்பாடி ஐயா, விஜயண்ணா, எடப்பாடி ஐயா. தம்பி ஈக்குவலா போயிட்டு இருக்கு தம்பி. ஸ்டாலின் ஐயா, ஸ்டாலின் ஐயா. நீங்க ஆவலோட காத்திருந்த வீடியோ இன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது. வெயிட் பண்ணுங்க. எடப்பாடி ஐயா,
போட மாட்டோம். இந்த டம்மி எலெக்ஷன்ல தாங்க வர சாரி சாரி விஜய் அண்ணா போட்டேன். நான் போட்டேன். விஜய் அண்ணா எடப்பாடி சரி ஸ்டாலின் ஐயா. விஜய் அண்ணா தம்பி தெரிஞ்சு போச்சு தம்பி எனக்கு ரிசல்ட். விஜய் அண்ணா விஜய் அண்ணா விஜய் அண்ணா ஸ்டாலின் ஐயா நோட்டை விஜய் அண்ணா ஸ்டாலின் ஐயா விஜய் அண்ணா விஜய் அண்ணா எடப்பாடி ஐயா நோட்டா விஜய் அண்ணா ஸ்டாலின் ஐயா. சீமான் அண்ணா என்னோட சீமான் அண்ணா வேற லெவல்ல இருக்கு. ஸ்டாலின் ஐயா விஜய் அண்ணா பத்து பக்கம் இருக்குதுங்க. ஸ்டாலின் ஐயா ஹார்ட் பீட் ஏரியா திருக்குதுங்க. எடப்பாடி ஐயா யார் வர போறா? எடப்பாடி ஐயா எடப்பாடி ஐயா விழுப்புரத்துலையா? ம். சரி மாஸ் தான் எடப்பாடியா. ஸ்டாலின் ஐயா ஸ்டாலின் ஐயா ஸ்டாலின் ஐயா இருக்கிறாரு யாரும் வர முடியாது தம்பி. கொள்கைக்கான கூட்டம் தம்பி. ஆமா ஆமா இதெல்லாம் கொள்கைக்கான கூட்டம். ஸ்டாலின் ஐயா ஸ்டாலின் ஐயா தம்பி இங்க நம்ம ஊர்ல தாஜ்மஹால் கட்டினா கூட தான் கூட்டம் சேர்ந்து செல்ஃபி எடுக்க வருவாங்க. ஆமா. ஆனா அங்க கூட்டின கூட்டம்லாம் கொள்கைக்கான கூட்டம். அந்த பெண்கள் மாநாடு பெண்கள் மாநாடு இளைஞர் மாநாடு முப்பெரும் விழா எல்லாம் கொள்கைக்கான கூட்டம். விஜய் அண்ணா எப்படி கொள்கைக்கான கூட்டம். 3 கொள்கை சொல்லுங்க ப்ரோ. ஸ்டாலின் ஐயா வாய்ப்பு கம்மி தான் தம்பி. விஜய் அண்ணா வாய்ப்பு கம்மி தான் தம்பி. எடப்பாடி ஐயா இன்னும் 2 லாஸ்ட் 2 வந்தாதான் உண்டு. இல்லைன்னா நெட்டு கழட்டு. ஐயோ லாஸ்ட் ஓட்டு யாருக்கு? கொள்கைக்கான கூட்டத்துக்கா இல்ல தாஜ்மஹால் மாதிரி பிரம்மாண்டமான கூட்டத்துக்கா? யாருன்னு தெரிஞ்சுக்கும். இவங்க தானே அந்த முதல்வர். சன்னி லியோன் வந்தா கூட தான் தம்பி கூட்டம் சேரும். ஆமா எல்லாம் செல்ஃபி எடுப்பாங்க. இப்போ இதே மாதிரி ஏகே கூட்டம் போட்டா எப்படி இருக்கும் தெரியுமா? அதுக்கு தான் கூட்டம் வரும். அதெல்லாம் கூட்டத்துக்கான ஓட்டெல்லாம் மாறாது. அது இங்க வந்திருக்கிறதெல்லாம் கொள்கைக்கான கூட்டம் தான். இது தத்துவத்துக்கான கூட்டம். உங்க விஜய் உயிரன்னு வரனா ஒரே ஒரு ஓட்டில் மிஸ் பண்றதா? அவ்வளவுதான். மொத்தம் டோட்டல் ஓட்டு எத்தனைன்னு பாத்துக்கலாம். இப்போ விழுப்புரத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் நைட்டு தான் எடுத்தோம். ஸோ நைட்டு ரிசல்ட் என்ன முடியாது. ஸோ அதனால காலையில் எடுத்துகிட்டு இருக்கோம். விழுப்புரத்தில் லாஸ்ட்டு 3 பிளேஸில் யார் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கலாம். மொத்தம் டோட்டல் ஓட்டு எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 236 ஓட்டு. ஸோ லாஸ்ட்டு 3 ஓட்டு யாருக்குன்னு பார்த்துக்கலாம். லாஸ்ட் 6வது இடத்துல யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம மறைந்த முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் தேமுதிக கட்சி தலைவர் தான் கேப்டன் ஐயா அவங்களுக்கு 2 ஓட்டு விழுந்திருக்கு. அடுத்து அந்த இது மென்ஷன் நம்ம ஷீட்டில் அந்த இது இல்லைனாலும் மக்களாக ஆமாம் நம்ம சீட்டில் அது இல்லைனாலும் பின்னாடி தேமுதிக தான் ஓட்டு போடுவேன் எழுதி கொடுங்க அப்படின்னு எழுதி அவங்களா டிக் பண்ணியிருக்காங்க. 2 ஓட்டு விழுந்திருக்கு. இவங்க 2வது. அடுத்தது 5வது இடத்துல யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இதுதான் தம்பி. ஆமாம் 5வது பிளேஸில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா என்டிகே சீமான் அவங்க தான். மொத்தம் 236 ஓட்டில் 6 ஓட்டு அவருக்கு விழுந்திருக்கு. அடுத்து 4வது பிளேஸில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நோட்டா. மொத்தம் 236 ஓட்டில் 12 ஓட்டு நோட்டாக்கு விழுந்திருக்கு. ஏன் எதனால் நோட்டாக்கு போடுறீங்கன்னு தான் தெரியல. நோட்டாக்கு போட்டு செஞ்சு ஓட்டை மட்டும் வேஸ்ட் பண்ணாதீங்க. அது வந்து நியூவாக உங்களுக்கு வந்து அது என்ன சுயேட்சை நிற்பாங்கல்ல அவங்களுக்கு கூட அந்த ஓட்டு போட்டு ஜெயிக்க வைங்க. ஏன்னா நல்லவங்களாம் நிறைய பேர் சுயேட்சை கூட வந்து நிற்பாங்க. ஸோ அதனால் நோட்டாக்கு போகிறத விட்டுட்டு அதை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா எல்லாருக்கும் கொஞ்சம் நல்லதாக இருக்கும். ஓகே இப்போ லாஸ்ட்டு ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு இந்த 3 பேர் டிஎம்கே ஏடிஎம்கே அண்ட் டிவிகே இந்த 3 பேர்ல யார் ஃபர்ஸ்ட்னு பார்த்துக்கலாமா? ரெடி கவுண்டவுன் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஆரம்பிச்சிருவோமா? நம்ம அடுத்ததா கவுண்டவுன் ஸ்டார்ட் பண்ணி சொல்லுறோமா? ரெடி 3 2 1 அடுத்த முதல்வர் யாருன்னு சாங் பார்த்துருந்தீங்க. உங்க விஜய் உயிரன வரனா உங்க விஜய் எளியவன் குரல் தான். எஸ் ஆமாங்க டிவிகே விஜய் அண்ணன் தான். 236 ஓட்டுல 99 ஓட்டு டிவிகே விஜய் அண்ணன் தான் இருக்கு. செஞ்சுரி போட்டு முடிச்சிருப்பாரு. நாங்கள் எல்லா டம்மி எலெக்ஷன்லையும் பார்த்துட்டே இருக்கோம். ஆவரேஜாக ஓட்டு வந்து மெயின்டைன் ஆகிட்டே இருக்கு. டிஎம்கேக்கு எப்படி மெயின்டைன் ஆகுதோ டிவிகேக்கு சேம் அதே ஈக்குவலாக மெயின்டைன் ஆகிட்டே வந்துட்டு இருக்கு ஒவ்வொரு டம்மி எலெக்ஷன்லையும். அதிகமாகிட்டு தான் போயிட்டு இருக்கு. ஆமாம் நீங்கள் அதை புரிஞ்சிக்க மாட்டேங்கிற மக்கள் நிறையா மாற்றத்துக்கான வழிகளை பார்த்துட்டு இருக்காங்க நாங்கள் நினைக்கிறோம். பட் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து எப்படி கன்வெர்ட் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. ஸோ எதுவாக இருந்தாலும் மேபி ஓகே. ஸோ அடுத்த 2வது பிளேஸில் நம்ம டெம் எலெக்ஷன் யார் இருக்கான்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு சாங் பார்த்துட்டு வந்துருவோமா? ரெடி 3 2 1 செகண்ட் பிளேஸ்ல யாருன்னு சாங் பார்த்துட்டு வந்துருங்க. நான் ரெடி, நீங்க ரெடியா?
நான் ரெடி, நீங்க ரெடியா? டன் 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 ஸ்டாலின் தான் வராரு, முடிவு தர போறாரு. அதுதான் மக்களோட தலையெழுத்து. தலை முடி தலைவிதியா அது என்ன ஒண்ணு. ஓகே, சாங் நல்லா இருந்துச்சுங்களா? ஓகே, டிஎம்கே தான் 2வது பிளேஸ்ல வந்திருக்காங்க. மொத்தம் 236 ஓட்டுல 79 ஓட்டு விழுந்திருக்கு. உண்மையாலுமே செம்ம டஃப் கொடுத்தாங்க டிஎம்கே. ஒரு படையா வந்துச்சு எங்களை வீடியோ நோக்கி. அதெல்லாமே கண்ட்ரோல் பண்ணி ஆவரேஜா அவங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கோம். பாருங்க, செம்ம ஸ்பீச்சா இருக்கும். 3வது பிளேஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம ஏடிஎம்கே எடப்பாடி ஐயா தான். ஸோ 37 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 236 ஓட்டில் 37 ஓட்டு ஏடிஎம்கே எடப்பாடி ஐயா விழுந்திருக்கு. ஸோ அந்த ரிசல்ட் காட்டுறேன், பார்க்குறீங்களா? எஸ், பார்த்துருங்க. டிஎம்கே 79, ஏடிஎம்கே 37, என்டிகே 6, நோட்டா 13, டிவிகே 99, தேமுதிக 1 ஓட்டு. 2 ஓட்டு. சாரி, 2 ஓட்டு. ஸோ மொத்தமாக இங்கே எழுதியிருக்கோம் 236 ஓட்டு. இங்கே எழுதியிருக்கோம் பாருங்க. டோட்டல் 236 ஓட்டு. ஓகே மக்களே, வெற்றி பெற்ற அனைவருக்கும் எங்களோட குழு சார்பாக மிகப்பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். விஜய் அண்ணா வாழ்த்துக்கள், அப்பா வாழ்த்துக்கள், அம்மா வாழ்த்துக்கள், அண்ணா வாழ்த்துக்கள், நோட்டா வாழ்த்துக்கள், அப்புறம் எங்களோட தலைவர் வாழ்த்துக்கள். ஓகே மக்களே, இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. அண்ட் இந்த வீடியோ கொஞ்சம் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். இப்போலாம் நிறைய பேர் ஷேர் பண்ணவே மாட்டேன்றீங்க. மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. வீடியோ மட்டும் தூக்கி உங்க சேனல்ல போட்டுக்கிறீங்க. எல்லாம் மினி ஐடி டீம் தானே, ஏதோ ஒரு வீடியோனா ரெண்டாச்சுன்னா அவங்க எடுத்து போட்டு விட்டுறாங்க இவங்க பாட்டுக்கு. சரி, ஓகே, எது வந்து நல்லதான். வீடியோ மட்டும் மறக்காம ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அடுத்த ஒரு எலெக்ஷன் வீடியோவில் சீக்கிரமாக வந்து சந்திக்கிறோம். அதுவரை உங்கள் வந்து விடைபெறுவது உங்கள் ஏகே, உங்கள் அலெக்ஸ். பை பாய், டேக் கேர். அப்படியே கார்டு கிட்ட திருப்பிடுங்க. ஓகே, நன்றி.